அனைவருக்கும் வணக்கம். அண்மையில சென்னையில் இருக்கிற கூவம் நதியை அமெரிக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சுத்தப்படுத்துறதுக்காக சென்னை மாநகராட்சி சார்பாக 735 கோடி ரூபாயை ஒதுக்கி அறிவிச்சிருக்காங்க சென்னை மேயர் பிரியாராஜன். அது மட்டும் இல்லாம அடையார் ஆத்தையும் சீரமைக்கிறதா சொல்லி மொத்தமா ரெண்டுக்கும் சேர்த்து 1479 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்காங்க. அதுக்குன்னு சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளைன்னு ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி இருக்காங்க. ஆற்றை தூர்வாறுதல், அகலப்படுத்துதல், கரைகளை வலுப்படுத்துதல், சுற்றுச்சுவர் கட்டுதல், வேலி அமைத்தல் மற்றும் இந்த இரு ஆறுகளின் கரைகளில் குடியிருக்கும் மக்களை அப்புறப்படுத்தி வேறு இடங்களில் குடியமர்த்தல் போன்றவற்றுக்காக இந்த நிதி பயன்படுத்தப்படும்னு சொல்லி இருக்காங்க. ஏற்கனவே கலைஞர் கருணாநிதி காலத்திலேயே கூவம் நதியை சுத்தப்படுத்தும் போது முதலை பாய்ஞ்ச கதையும், கொஞ்ச நாள் முன்னாடி சென்னை வெள்ளம் 4000 கோடி ரூபாய் பேக்கேஜை அடிச்சிட்டு போன கதையும் தெரிஞ்ச மக்கள் இதை சீரியஸாவே எடுத்துக்கல. இந்த நிலையில தான் மேயர் பிரியாராஜனுக்கு கடிதம் ஒண்ணு எழுதியிருக்காரு காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம். அதுல அவரு கூவம் ஆற்றை சீரமைக்க 750 கோடி ரூபாய் மாநில அரசு ஒதுக்கி இருக்கு. இதுல 329 கோடி ரூபாய செலவழிச்சதாகவும் சொல்றீங்க. அது இப்போ என்ன நிலையில இருக்கு? சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர்ல கிட்டத்தட்ட 30% கூவம் ஆற்றுலையும், 60% பக்கிங்காம் கால்வாயிலையும், மீதமுள்ள 10% அடையாறு ஆற்றுலையும் கலக்குது. மக்கள் கிட்ட நீர்நிலைகளோட முக்கியத்துவம் பத்தின விழிப்புணர்வு இல்லாததான் இதுக்கெல்லாம் காரணம். அதனால கூவம் ஆறு மற்றும் அடையாறு ஆறு சீரமைப்பு பணிகள் எந்த நிலையில இருக்குன்னு சென்னை மாநகராட்சி வெள்ளை அறிக்கை வெளியிடணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கார். அப்படித்தான் கேளுங்க கார்த்தி. யாருக்கிட்ட கேட்குறீங்க? நம்ம மேயர் அக்கா கிட்ட தானே கேட்குறீங்க. தாராளமா கேளுங்க. ஆனா நீங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத நிலைமையில மேயர் அக்கா இருக்கிறத நினைச்சாதான். நன்றி.